welcome to my channel. நான் இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா I am good at. இந்த I am good at பத்தி தான் நம்ம இந்த வீடியோல கிளியரா பார்க்க போறோம். Okay friends, நம்ம சேனல் first time பார்க்கறீங்கன்னா subscribe பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. Okay, இந்த வீடியோக்குள்ள போகலாமா? Okay. I am good at எங்க யூஸ் பண்ணுவோம்னா இப்போ நம்ம சொல்லுவோம்ல எனக்கு கணக்கு நல்லா வரும், எனக்கு பாட நல்லா வரும், எனக்கு டான்ஸ் ஆட நல்லா வரும், எனக்கு கதை சொல்ல நல்லா வரும், எனக்கு டிராயிங் வரைய நல்லா வரும். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு நல்லா வரும் அப்படின்னு சொல்லுவோம்ல, நான் அதுல சிறந்தவன், திறமையானவன், நான் அதுல கெட்டிக்காரி, அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல ஒரு விஷயத்த செய்யறதுக்கு நல்லா வரும், அல்ல நான் கெட்டிக்காரி, அடுத்து நான் சிறந்தவன், திறமையானவன், இந்த மாதிரி நம்ம சொல்றதுக்கு தான் நம்ம I am good at யூஸ் பண்ணுவோம். ஓகே, இது தன்னை பற்றி சொல்றது. இது அடுத்தவங்களை பற்றி சொல்லணும்னா அவ அதுல கெட்டிக்காரி, அவ பாடுறதுல கெட்டிக்காரி, அவ படிக்கிறதுல கெட்டிக்காரி, அவளுக்கு படிப்பு நல்லா வரும். இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒருத்தங்களுக்கு நல்லா வரும், அல்ல அவங்க கெட்டிக்காரங்க, அதே போல திறமையானவங்க, இந்த மாதிரி சொல்ற இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் தன்னை பற்றி சொல்ற இடத்துல I am good at யூஸ் பண்ணுவோம். ஓகே, I am good at. அதே இது அடுத்தவங்களை பற்றி சொல்றோம், அல்ல சப்ஜெக்ட் ஹீனா ஒரு ஆணை பற்றி சொல்றது, சப்ஜெக்ட் ஷீனா ஒரு பொண்ணை பற்றி சொல்றது, அவள் அப்படின்னு சொல்றது ஷீ, அவன்னா ஹீ. அதே போல இட்டுனா இது மனுஷங்களை மென்ஷன் பண்ண மாட்டோம், இது ஒரு பொருளையோ இல்ல ஒரு இடத்தையோ, இந்த மாதிரி ஒரு அனிமலையோ இந்த மாதிரி ஒன்ன மென்ஷன் பண்ணும் போது ஒன்னே ஒன்னதான் நம்ம மென்ஷன் பண்றது, ஒன்னே ஒண்ணு மென்ஷன் பண்ற இடத்துல இட் யூஸ் பண்ணுவோம். அடுத்து சிங்குலர் நவுன். இது சிங்குலர் நவுன்னா ஒரு பேச்சு. இப்ப நம்ம சொல்லுவோம்ல ஒருத்தங்களை நம்ம மென்ஷன் பண்றதாகல, இப்போ அப்பா அம்மா, அப்பாவுக்கு டிரைவ் பண்ணா நல்லா வரும், அப்பா பாடுறது நல்லா வரும், அப்பா பாடுறதுல கெட்டிக்காரங்க அப்படி நம்ம சொல்லுவோம்ல. இப்படி அப்பா அம்மா அண்ணன், அடுத்து ஒரு நேம் மென்ஷன் பண்றோம், பாலா கவின், அடுத்து ஒரு இடத்தை மென்ஷன் பண்றோம், அந்த இடத்தோட நேம் நம்ம சொல்ற இடத்துல இப்போ என்னது மதுரை, கோயம்புத்தூர், இந்த மாதிரி நம்ம சொல்றது. அடுத்து ஒரு பிளேஸ் நம்ம சொல்லுவோம், அடுத்து ஒரு பொருளை நம்ம சொல்லுவோம், டேபிள், அடுத்து சேரு, இந்த மாதிரி ஒரு பொருளை நம்ம சொல்லும் போது அதோட பேரை நீங்க மென்ஷன் பண்ணி சொல்ற இடத்துலயும் அது ஒண்ணுதான் இருக்கணும். அந்த இடத்துல நம்ம இஸ் குட் அட் சேர்க்கணும், இஸ் வரும் அதுல. சரியா? இந்த சப்ஜெக்ட் ஹி ஷீ இட் சிங்குலர் நவுன் வரும்போது அங்க இஸ் வரும். ஐ am யூஸ் பண்ணுவோம். ஓகே, அது மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். am is. அடுத்து யூனா நீ, நீங்கள். அடுத்து வீனா தன்னையும் தன் கூட இருக்கிறவங்களே சேர்த்து பேசுறது. ஓகே, அது வி. தேனா மற்றவங்களா சொல்றது, தே. அதுல ஒன்றுக்கு மேற்பட்டவங்க தான் இருப்பாங்க. சரியா? அடுத்து யூனா ஒரு ஆளை மென்ஷன் பண்ணாலும் ஒன்றுக்கு மேற்பட்டவங்க மென்ஷன் பண்றாலும் நம்ம யூக்கு ஆர் தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்து ப்ளூரல் நவுன்னா பெயர் சொல். இப்ப நம்ம ஒன்றுக்கு மேற்பட்ட நவுன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அங்க நம்ம ஆர் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அதுல பேரை நீங்க மென்ஷன் பண்றீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் பேர் சொல்றீங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம இங்க ஆர் யூஸ் பண்ணுவோம். ஆர் குட் அட். ஓகே, புரியுதுல? am good at, அடுத்து is good at, or good at. இது எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன யூஸ் பண்ணணும்னு பாத்துக்கோங்க. அடுத்து என்னன்னா அதுக்கு அடுத்து வெர்பு வந்துச்சுன்னா, ஒரு மெயின் வெர்பு வந்துச்சுன்னா அங்க ஐஎன்ஜி ஃபார்ம்ல இருக்கும், ஜெரவுண்ட். ஓகே, அது இல்லைன்னா நவுன்னா அது அப்படியே எழுதிடலாம். அப்படி எல்லாத்துக்குமே என்னது வெர்பு வந்துன்னா அது ஐஎன்ஜி ஃபார்ம்ல இருக்கும். சரி? ஓகே, ஒன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போமா? எனக்கு கணக்கு நல்லா வரும். நம்ம சொல்லுவோம்ல எனக்கு கணக்கு நல்லா வரும். இது எப்படி சொல்றது? இது என்ன பற்றி நான் சொல்றேன். ஓகே, எனக்கு ஒரு விஷயம் நல்லா வரும் அப்படின்னு சொல்றேன். எனக்கு ஒரு விஷயம் நல்லா வரும். இது எப்படி சொல்றது? நான் அதுல திறமையானவ, அடுத்து நான் அதுல கெட்டிக்காரி, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல, அதுதான். அப்படி சொல்ற இடத்துல எப்படி சொல்றது? ஃபர்ஸ்ட் am good at. தன்னை பற்றி தானே சொல்றோம். So I am good at. அத போட்டாச்சு. போட்டுட்டு என்ன நல்லா வரும் அத பார்க்கணும். கணக்கு செய்யறதுல கணக்கு எனக்கு நல்லா வரும், அப்ப கணக்குங்கிறது நவுன், அத அப்படியே எழுதணும். ஓகே, அப்போ எனக்கு கணக்கு நல்லா வரும் அப்படின்னா I am good at maths. I am good at maths. இது அவனுக்கு கணக்கு நல்லா வரும், அவனுக்கு அப்படின்னா
என்னது சப்ஜெக்ட் he. ஓகே, அடுத்தவன மென்ஷன் பண்றது. அப்போ ஒரு ஆணை மென்ஷன் பண்றது he போட்டாச்சு. he போட்டா இங்க is வரும் தானே. he is good at maths. ஓகே, இது ஏதோ ஒரு நேம் நீங்க மென்ஷன் பண்றீங்கன்னா இந்த இடத்துல நேம் போட்டுடலாம். சரி, இந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு நல்லா வரும் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன மென்ஷன் பண்ணும்போது I am good at. இதே இது அடுத்தவங்கள மென்ஷன் பண்ணி இடத்துல he she it சிங்கிள் நவுன்னா is good at. அதே இது you we they ப்ளூரல் நவுன்னா are good at. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. எனக்கு கணக்கு நல்லா வராது. இப்போ ஒரு விஷயம் எனக்கு நல்லா வரும் அப்படின்னு சொல்றா எப்படி சொல்லலாம்? I am good at. அது என்னது கணக்கு நல்லா வரும்னு சொல்றதுக்கு maths. I am good at maths. இதே இது நெகட்டிவ்ல சொல்றோம் எனக்கு கணக்கு நல்லா வராது. இது எப்படி சொல்றது? நெகட்டிவ்க்கு தன்னை பற்றி தானே சொல்றோம். அப்போ I am not. ஓகே, I am not போடணும். சரியா? பாசிட்டிவ்னா நல்லா வரும், ஏதோ ஒரு விஷயம் எனக்கு நல்லா வரும் அப்படின்னா I am good at போடுவோம். நல்லா வராது அப்படின்னா I am not good at. ஓகே, I am not good atனா ஒரு விஷயம் எனக்கு நல்லா வராது. எது வராது? கணக்கு, மேத்ஸ். ஓகே, அப்போ எனக்கு கணக்கு நல்லா வராது அப்படின்னா I am not good at maths. I am not good at maths. அடுத்து உனக்கு கணக்கு நல்லா வருமான்னு கொஸ்டின் கேக்குறோம். ஓகே, கொஸ்டினா கேக்குறோம். உனக்கு ஒரு விஷயம் செய்யறதுக்கு நல்லா வருமா அப்படின்னு கொஸ்டின் கேக்குறோம். நம்ம இப்ப கொஸ்டின் கேக்குற இடத்துல எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து be verb வந்து ஃபர்ஸ்ட் ஆயிடும், சப்ஜெக்ட் வந்து செகண்ட் ஆயிடும். அத மட்டும் சேஞ்ச் பண்ணா போதும், மற்றபடி எல்லாமே சேம் தான். ஓகே, இப்போ உனக்குன்னு சப்ஜெக்ட் வந்திருக்கு. உனக்குன்னா you. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன வரணும்னா be verb தான் ஃபர்ஸ்ட் எழுதுவோம். அப்ப சப்ஜெக்ட பொறுத்து இங்க சப்ஜெக்ட் you வந்திருக்கனால இங்க be verb என்ன யூஸ் பண்ணுவோம்? are யூஸ் பண்ணுவோம் தானே. அப்ப are you ஃபர்ஸ்ட் be verb, அடுத்துதான் சப்ஜெக்ட், அடுத்து மற்றபடி எல்லாமே சேமா எழுதணும். அப்போ are you good at. அடுத்து என்ன நல்லா வருமான்னு கேட்கீங்க? கணக்கு, மேத்ஸ். ஓகே, அப்போ உனக்கு கணக்கு நல்லா வருமா அப்படின்னு கேட்கிற இடத்துல எப்படி கேட்கலாம்? are you good at maths? are you good at maths? ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. எனக்கு நடனம் ஆட நல்லா வரும். நம்ம சொல்லுவோம்ல எனக்கு டான்ஸ் ஆட நல்லா வரும் அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம்? ஒரு விஷயம் எனக்கு நல்லா வரும் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்றது? I am good at. I am good at போட்டாச்சு. அடுத்து என்ன verb வந்துச்சுன்னா அந்த verb கூட ing சேர்த்து பேசுவோம் தானே. அப்ப ஒரு விஷயம் நல்லா வரும்னு சொன்னா அது நடனம் ஆடுறது. இது வந்து என்னது? மெயின் verb. சோ நம்ம வந்து ing சேர்த்து பேசுவோம். dancing. ஓகே, நடனம் ஆடுறதுக்கு டான்ஸ் கூட ing சேர்த்து dancing. அப்போ எனக்கு நல்லா நடனம் ஆட வரும், நான் அதுல வந்து திறமைசாலி, அதுக்கப்புறம் நான் வந்து அதுல கெட்டிக்காரி, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல. அப்படி சொல்ற இடத்துல I am good at dancing. I am good at dancing. ஓகே, அடுத்து எனக்கு நல்லா சமைக்க வரும், எனக்கு சமைக்க நல்லா வரும், இந்த மாதிரி நம்ம சொல்றோம்ல. நான் கெட்டிக்காரி, இந்த மாதிரி நம்ம சொல்ற இடத்துல எப்படி சொல்லலாம்? I am good at. அடுத்து verb வந்துச்சுன்னா அது கூட ing சேர்த்து பேசுவோம். நல்லா சமைக்க வரும், சமைக்கக்கூடிய மெயின் verb. ஓகே, சமைக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல குக் கூட ing சேர்த்து பேசுவோம், குக்கிங். அப்போ எனக்கு நல்லா சமைக்க வரும் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? I am good at cooking. I am good at cooking. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. அவள் படிப்பதில் கெட்டிக்காரி. நம்ம சொல்லுவோம்ல அவ படிக்கிறதுல கெட்டிக்காரி, திறமையானவா, அல்ல அவ சிறந்தவா, இந்த மாதிரி நம்ம சொல்றோம். அது எப்படி சொல்லலாம்? She is good at. தானே, she வந்தாச்சுன்னா இங்க is வரும் தானே. She is good at. அதுக்கு அடுத்து எதுல கெட்டிக்காரி? படிப்பதில். அப்போ மெயின் verb வந்திருக்கு ஸ்டடி, படிக்கிறதுக்கு ஸ்டடி கூட ing சேர்த்து பேசும் தானே. ஓகே, அப்போ அவ படிக்கிறதுல கெட்டிக்காரி அப்படின்னா she is good at studying. She is good at studying. இதே இது ஒரு நேம் நீங்க மென்ஷன் பண்றீங்க.
இப்போ மீரா படிக்கிறதுல கெட்டிக்காரி அப்படின்னு. மீரா படிக்கிறதுல கெட்டிக்காரினா இந்த இடத்துல என்ன வரணும்? மீரா. அப்ப சிங்குலர் நவுன், ஒருத்தங்கள நம்ம மென்ஷன் பண்றோம், சரியா? அப்ப இங்க இஸ் தான் வரும். அப்ப மீரா இஸ் குட் அட் ஸ்டடியிங். மீரா இஸ் குட் அட் ஸ்டடியிங். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. அவன் ஹிந்தி பேசுறதுல கெட்டிக்காரன். நம்ம சொல்லுவோம்ல, அவன் வந்து ஹிந்தி பேசுறதுல கெட்டிக்காரன். இது எப்படி சொல்றது பாருங்க. அவன் சப்ஜெக்ட் என்ன வந்திருக்கு? அவன். அவன்னா he. அப்ப he is good at. he is good at. அடுத்து ஹிந்தி பேசுறதுல. அப்ப என்னது? மெயின் verb என்ன வந்திருக்கு? பேசக்கூடிய செயல். பேசுறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? speak. கூட ing சேர்த்து பேசணும். ஸ்பீக்கிங் என்னது? ஹிந்தி. ஓகே, அப்போ அவன் ஹிந்தி பேசுறதுல கெட்டிக்காரன் அப்படின்னு சொல்லணும்னா he is good at speaking Hindi. he is good at speaking Hindi. ஓகே, அடுத்து அவன் உதவி செய்யறதுல கெட்டிக்காரன். நம்ம சொல்லுவோம்ல, அவன் வந்து ஹெல்ப் பண்றதுல கெட்டிக்காரன் அப்படின்னு. இது எப்படி சொல்றது பாருங்க. அவன் ஒரு விஷயத்துல கெட்டிக்காரன். he is good at. ஓகே, he is good at போட்டுட்டு அடுத்து உதவி செய்யறதுல. உதவி செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல ஹெல்ப். கூட ing சேர்த்து பேசணும். ஹெல்பிங். அப்போ அவன் உதவி செய்யறதுல கெட்டிக்காரன் அப்படின்னா he is good at helping. he is good at helping. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. அவன் பொருட்கள் விற்பதில் கெட்டிக்காரன். நம்ம சொல்லுவோம்ல, அவன் வந்து திங்ஸ் விற்கிறதுல கெட்டிக்காரன் அப்படின்னு. இது எப்படி சொல்றது பாருங்க. அவன்ல கெட்டிக்காரன். he is good at. he is good at. அடுத்து பொருட்கள் விற்பதில், விற்கக்கூடிய செயல் நடக்கு. அப்ப என்ன? விற்கிறதுக்கு செல். கூட ing சேர்த்து பேசணும். செல்லிங். அடுத்து பொருட்கள் திங்ஸ். ஓகே, அப்போ அவன் பொருட்கள் விற்பதில் கெட்டிக்காரன் அப்படின்னு சொல்லணும்னா எப்படி சொல்றது? he is good at selling things. he is good at selling things. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. கவின் சண்டை இடுவதில் கெட்டிக்காரன். நம்ம சொல்லுவோம்ல, கவின் வந்து சண்டை இடுறதுல கெட்டிக்காரன் தான் அப்படின்னு. இதை எப்படி சொல்றது பாருங்க. கவின் is good at. ஓகே, கவின் is good at. அடுத்து சண்டையிடுவதில் verb, மெயின் verb வந்திருக்கு. தானே சண்டையிடக்கூடிய செயல். சண்டையிடுறதுக்கு fight. கூட ing சேர்த்து பேசணும். fighting. ஓகே, அப்போ கவின் வந்து சண்டையிடுறதுல கெட்டிக்காரன் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? கவின் is good at fighting. கவின் is good at fighting. ஓகே, அடுத்து அவன் பொய் சொல்றதுல கெட்டிக்காரன். நம்ம சொல்லுவோம்ல, அவன் பொய் சொல்றதுல கெட்டிக்காரன். இது எப்படி சொல்றது? அவன் சப்ஜெக்ட் அவன் வந்திருக்கு. அப்போ he is good at. அடுத்து பொய் சொல்றதுக்கு lie. அப்போ கூட ing சேர்த்து பேசணும். lying. அப்ப அவன் பொய் சொல்றதுல கெட்டிக்காரன் அப்படின்னா he is good at lying. he is good at lying. ஓகே, அடுத்து என் அக்காவுக்கு கதை எழுத நல்லா வரும். நம்ம சொல்லுவோம்ல, என் அக்கா கதை எழுதுறதுல கெட்டிக்காரி. அவ வந்து அதுல சிறந்தவா. அவளுக்கு கதை எழுத நல்லா வரும். இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். இது எப்படி சொல்றது பாருங்க. என் அக்காவுக்கு சப்ஜெக்ட் என்ன வந்திருக்கு? என் அக்கா. அப்போ மை சிஸ்டர். ஓகே, மை சிஸ்டர் இஸ். ஏன்னா இது சிங்குலர் நவுன், ஒருத்தங்களை தான் நம்ம மென்ஷன் பண்றோம். சோ அதனால இஸ் போட்டுட்டோம். அப்ப மை சிஸ்டர் இஸ் குட் அட். அடுத்து கதை எழுத நல்லா வரும்னு சொல்றோம். அப்போ கதை எழுதக்கூடிய செயல். எழுதுறதுக்கு இங்கிலீஷ்ல ரைட். கூட ing சேர்த்து பேசணும். ரைட்டிங். அடுத்து கதை ஸ்டோரி. ஸ்டோரிஸ். ஓகே, அப்போ என் அக்காவுக்கு கதை எழுத நல்லா வரும் அப்படின்னா மை சிஸ்டர் இஸ் குட் அட் ரைட்டிங் ஸ்டோரிஸ். மை சிஸ்டர் இஸ் குட் அட் ரைட்டிங் ஸ்டோரிஸ். எனக்கு கதை எழுத நல்லா வரும். இது எப்படி சொல்லலாம்? I am good at writing stories. I am good at writing stories.
ஓகே. அடுத்து அவன் புகைப்படம் எடுக்கிறதுல கெட்டிக்காரன், அவன் போட்டோ எடுக்கிறதுல என்னது கெட்டிக்காரன் அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம் பாருங்க. அவன் சப்ஜெக்ட் he வந்திருக்கு. அப்போ he is good at, he is good at. அடுத்து புகைப்படம் எடுப்பதில், எடுக்கக்கூடிய செல், புகைப்படம் எடுக்கக்கூடிய செல். அப்ப எடுக்கிறதுக்கு take கூட ing சேர்த்து பேசும், ஏன்னா இது வந்து மெயின் verb. சரியா? taking. அடுத்து புகைப்படம், அப்போ photos. ஓகே. அப்போ அவன் புகைப்படம் எடுக்கிறதுல கெட்டிக்காரன் அப்படின்னா he is good at taking photos. he is good at taking photos. எனக்கு புகைப்படம் எடுக்க, போட்டோ எடுக்க நல்லா வரும் அப்படின்னு சொல்றேன். இதை எப்படி சொல்லலாம்? I am good at taking photos. I am good at taking photos. ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. அவன் சம்பாதிப்பதில் கெட்டிக்காரன். நம்ம சொல்லுவோம்ல, அவன் சம்பாதிக்கிறதுல, பணம் சம்பாதிக்கிறதுல கெட்டிக்காரன் அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம் பாருங்க. அவன் சப்ஜெக்ட், அப்போ he is good at. அடுத்து பணம் சம்பாதிக்கிறது, அப்போ earn பண்றது. கூட என்ன சேர்க்கணும்? ing சேர்த்து பேசணும் தானே. earning money. ஓகே. அப்போ அவன் பணம் சம்பாதிக்கிறதுல கெட்டிக்காரன் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? he is good at earning money. ஓகே. he is good at earning money. அடுத்து எனக்கு நல்லா நடிக்க வரும். நம்ம சொல்லுவோம்ல, எனக்கு நல்லா நடிக்க வரும் அப்படின்னு. இது எப்படி சொல்றது? நடிக்கிறது, ஆக்ட் பண்ண வரும் அப்படின்னு சொல்றது. அப்போ எனக்கு, அப்போ I am good at என்னது? நடிக்க வரும். நடிக்கிறதுக்கு ஆக்ட், ஆக்டிங், ing சேர்த்து பேசுவோம் தானே. அப்போ எனக்கு நல்லா நடிக்க வரும்னா I am good at acting. I am good at acting. அவளுக்கு நல்லா நடிக்க வரும். இது எப்படி சொல்றது? அவ நடிக்கிறதுல கெட்டிக்காரி, அந்த மாதிரி சொல்றோம் தானே. அப்ப எப்படி சொல்றது? she is good at acting. அவ நடிக்கிறதுல கெட்டிக்காரின்னு சொல்றதுக்கு she is good at acting. அடுத்து எனக்கு நல்லா நடிக்க வராது, நெகட்டிவ்ல சொல்றோம். எனக்கு வந்து நல்லா நடிக்க வராது அப்படின்னு. இதை எப்படி சொல்றது? நெகட்டிவ்க்கு எனக்கு என்ன மென்ஷன் பண்றது தானே. I am not. ஓகே. I am not good at. அடுத்து நடிக்கிறதுக்கு act, acting. ஓகே. அப்போ எனக்கு நல்லா நடிக்க வராது அப்படின்னா I am not good at acting. I am not good at acting. அவளுக்கு நல்லா நடிக்க வராது. இந்த மாதிரி சொல்லணும்னா அவளுக்கு அப்படின்னா she is not good at acting. ஓகே. she is not good at acting. அடுத்து அவ ஓவியம் வரைகிறதுல கெட்டிக்காரி, அவளுக்கு நல்ல ஓவியம் வரைய வரும் அப்படின்னு சொல்லுவோம் தானே. அவ வந்து ஓவியம் வரைகிறதுல என்னது கெட்டிக்காரி, அவளுக்கு நல்ல ஓவியம் வரைய, டிராயிங் பண்ண வரும் அப்படின்னு சொல்றேன். இது எப்படி சொல்லலாம்? இந்த லாஸ்ட் ஒன் வந்து ஹோம்வொர்க். சரியா? இது எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.